الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமது வணக்க வழிபாடுகளை ஏற்று அருள் புரிவானாக. அல்லாஹ் எப்போதும் நம்மை அவனுடைய தீனோடு ஈமானிய அமல்களோடு சேர்த்து வைப்பானாக. நமது முடிவுகளை அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல முடிவுகளாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் அன்ஆமுடைய ஒரு சிறிய விளக்கங்களை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அதில் இன்ஷா அல்லாஹ் இன்று 53வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயம் தௌஹீத் ஏகத்துவம் குறித்த ஆதாரங்களையும், ஷிர்க் இணை வைத்தல் எவ்வளவு கோரமானது, அசிங்கமானது, தீயது, அல்லாஹுவால் வெறுக்கப்பட்டது என்பதை பற்றி படித்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்திலே அதை பற்றித்தான் விவரமாக கூறுகின்றான். அப்படி அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டு வரும்போது இடையிலே தௌஹீதை, லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், கவனமாக கேளுங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கம்மா, பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விட்டு நல்லா முன்னாடி நெருக்கமாக வந்து கவனமாக கேளுங்கள். தௌஹீதை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த தூய மொழியை ஏற்றுக்கொண்டவர்கள் பலவீனர்களாக, ஏழைகளாக, சமுதாயத்திலே அப்பாவிகளாக கருதப்படுவதால் அப்படியே அல்லாஹ்விடத்திலும் கருதப்படுவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அப்படியே அவர்களுடைய தரஜா, கண்ணியம் அல்லாஹ்விடத்திலும் அப்படித்தான் என்று எண்ணி விடாதீர்கள். இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள், பெரிய செல்வந்தர்களாக மக்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு பெரிய தலைவர்களாக அல்லது பெரும்பான்மையினராக இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹ் அவர்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொண்டான். அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தரஜாவுடையவர்கள், மறுமையிலும் அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் என்று எண்ணிவிடாதீர்கள். இந்த சந்தேகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போக்குகிறான். உலகத்திலே செல்வம், ஏழ்மை என்பது அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட ஒன்று. ஒரு விஷயத்தை செல்வந்தர்கள் எல்லாம் மறுக்கின்ற காரணத்தால் அது பொய்யாக ஆகிவிடாது. ஏழைகள் ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தால் அது ஒரு தகுதியற்றதாக, மறுக்கப்பட வேண்டிய ஒன்றாக ஆகிவிடாது. அப்ப ஈமானை ஆரம்ப காலத்திலே ஏற்றவர்கள் ஏழைகளாக இருந்த காரணத்தால், புரியுதுங்களா? குறைஷிகளுக்கு, காஃபிர்களுக்கு பெருமையாக இருக்கு. ஒரு பெருமை என்ன சொன்னது? இதெல்லாம் சும்மா அப்பாவிகள் மார்க்கங்க. ஒமா நராக் தபஅக இல்லல்லதீன ஹும் அராதிலுனா பாதியர். சும்மா படிப்பறிவு இல்லாத சாதாரண பாமர மக்கள் உங்களை பின்பற்றுவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க உங்க பின்னாடி வருவதை நாங்கள் பார்க்கவில்லை என்று கூறி அவர்கள் தீனை மறுத்தார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 53வது வசனத்திலே சொல்கிறான், وَكَذَلِكَ فَتَنَّا بَعْضَهُمْ بِبَعْضٍ وَكَذَلِكَ فَتَنَّا بَعْضَهُمْ بِبَعْضٍ. நாம் சிலரை சிலருக்கு சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த பலவீனமான மூமின்களை செல்வம் படைத்த காஃபிர்களுக்கு சோதனையாக ஆக்கிவிட்டோம். இவர்களை பார்த்து அந்த காஃபிர்கள் மொத்த மார்க்கத்தை இடை போடுகிறார்கள். லியகூலு அஹாஉலாஇ மன்னல்லாஹு அலைனா மின் பைனினா. இந்த மார்க்கம் உண்மையானதாக இருந்திருக்குமே ஆனால்
முதலில் அல்லாஹ் எங்களுக்கல்லவா வாய்ப்பளித்திருக்க வேண்டும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு. எப்படி இடை போட்டார்கள்? இந்த மார்க்கம் உண்மையாக இருந்திருக்குமே ஆனால் அல்லாஹ் எங்களுக்கல்லவா வாய்ப்பளித்திருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு. அதனால இப்படி இந்த பாமரர்கள் ஏற்றுக்கொள்கின்ற மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்படி பாருங்கள், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கேட்கிறான், அலைஸல்லாஹு பிஅலம பிஷ்ஷாக்கிரீன். அல்லாஹ் அக்பர். வசனத்தின் ஆழத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஏழை என்ற காரணத்தினாலோ செல்வந்தர் என்ற காரணத்தினாலோ ஒன்றை முடிவு செய்வதில்லை. புரியுதுங்களா? கவனமாக கேளுங்க. ஏழை என்ற காரணத்தினால் செல்வந்தர் என்ற காரணத்தினால் அல்லாஹ் ஒன்றை கொடுப்பதும் இல்லை, பறிப்பதும் இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த தீனை, அல்லாஹுடைய இந்த ஈமானை நன்றி உள்ளவர்கள் யார், பணிபவர்கள் யார், பயப்படக்கூடியவர்கள் யார் என்று அறிந்து அவர்களுக்கு இந்த தீனை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதான் விஷயம். அலைஸல்லாஹு பிஅலம பிஷ்ஷாக்கிரீன். நன்றி உள்ளவர்களை அல்லாஹ் அறிந்தவனாக இல்லையா? அப்ப நன்றி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இந்த தீனை கொடுக்கிறான். ஏழைகள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் ஏழைகளுக்கு இந்த தீன் கிடைக்கும். செல்வந்தர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த தீன் கிடைக்கும். அலைஸல்லாஹு பிஅலம பிஷ்ஷாக்கிரீன். அல்லாஹ் அக்பர். அப்ப நமக்கு இந்த தீனிலே, ஈமானிலே முன்னேற்றம் வர வேண்டும் என்றால், இஹ்லாஸ் வர வேண்டும் என்றால், தக்வா அதிகரிக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற பண்பு என்ன? என்ன பண்பு? நன்றி அறிதல். அல்லாஹ்விற்கு நன்றி அறிதல். யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையை நீ கொடுத்தாய், ரப்பு நீ கொடுத்தாய், என்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை அருட்கொடைகளும் நீ கொடுத்தது. எனவே அந்த அருட்கொடைகளை கொண்டு உனக்கு பணிந்து பயந்து வழிபடுவதிலே நான் பெருமை காட்ட மாட்டேன். தொழுபவர்களோடு தொழக்கூடிய விஷயத்திலே, ருக்கு செய்பவர்களோடு ருக்கு செய்யும் போது, ஏழைகளோடு முஸ்லிம்களோடு எல்லா தரப்பு மக்களோடு சஃபிலே நின்று தொழும்போது, அவர்களை பார்க்கும் போது, சலாம் சொல்லும் போது, சக மனிதர்களோடு பழகும் போது, அல்லாஹுவே அவர்களில் ஒருவராகவே நான் என்னை கருதுவேன். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். எங்களுக்கு மத்தியிலே செல்வத்தால் ஏழ்மையால் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை, நான் அவர்களில் ஒருவன் என்று பணியும் போது அல்லாஹ் அந்த அடியானுடைய தரஜாவை உயர்த்துகிறான். இதுதான் ரகசியம். அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், வேறொன்றும் கிடையாது. என்னிடத்திலே ரொம்ப க்ளோஸா வரணுமா, ரொம்ப அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு, என்னிடத்திலே அதிகம் நெருங்கிக் கொள்வாய். நீ ஏழையாக இருப்பது என்னை உன்னை விட்டும் தடுக்காது, நீ செல்வந்தனாக இருப்பது என்னை உன்னை விட்டும் தூரமாக்காது. நன்றி அறிதல் என்ற ஒரே நிபந்தனை மட்டுமே வேண்டும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஷுக்ர். அடுத்து பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமானவரை படைக்கவில்லையே, அவரை விட சிறந்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னும் இதற்கு பின்பும் உருவாக்கவில்லையே. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை கூறுகிறான். என்ன அறிவுரை? நபியே, இந்த ஈமான் கொண்டிருக்கிறார்கள் மூமின்கள், அவர்களுடைய வறுமையை பார்த்து, ஏழ்மையை பார்த்து, பஞ்சத்திலே பசியிலே அவர்கள் அடிபட்டிருப்பதை பார்த்து, அல்லது செல்வந்தர்களுக்கு அவர்கள் அடிமையாக இருப்பதை பார்த்து நீங்கள் அவர்களை ஏளனமாக கருதிவிடாதீர்கள். அவர்களை நீங்கள் ஏளனமாக, அவர்களை நீங்கள் தரக்குறைவாக கருதிவிடாதீர்கள். யா அல்லாஹ், யாருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை? தனது நபிக்கு. யாருடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே உலக மனிதர்கள் அனைவருடைய கண்ணியத்தை விட உயர்ந்த கண்ணியமோ அந்த நபியுடைய கண்ணியம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا சொல்லும் பொழுது சொல்கிறான், எனது வசனங்களை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் உன்னிடத்திலே வரும்போது நபியே, நீங்கள் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? فَقُلْ سَلَامٌ عَلَيْكُمْ, நீங்கள் அவர்களுக்கு முந்தி சலாம் சொல்லுங்கள்.
சபைக்கு வருபவர் சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் நபிக்கு என்ன கட்டளை? நபி மூமின்களை பார்க்கும் போது நபி முந்திக் கொண்டு மூமின்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முந்தி சலாம் சொல்லும் போது பெருமை சென்று விடுகிறது, பணிவு வந்து விடுகிறது. அந்த ஏழைகளை பார்க்கும் போது நீங்கள் சலாம் சொல்லுங்கள், சலாமுன் அலைக்கும். இன்று ரொம்ப முஸ்லிம்களை பார்க்கிறோம். அவர்களது செல்வம், அவர்களது பதவி, சமுதாயத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கௌரவம் ஏழைகளுக்கு சலாம் சொல்வதிலிருந்து, ஏன் ஏழைகள் சலாம் சொல்லும் போது அவர்களுக்கு பதிலளிப்பதிலிருந்தும் அவர்களை தடுக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். யாராவது ஒருவர் அவருக்கு சலாம் சொன்னால் அவர் யாரை அறியவில்லையோ, அவர் யாரை அறிந்திருக்கவில்லையோ, பழகி இருக்கவில்லையோ, அப்படிப்பட்ட ஒருவர் அவருக்கு சலாம் சொன்னால் ஏதோ கேட்கறதுக்காக வேண்டி சலாம் சொல்றாரு. இப்படி ஏதோ தேவையை முன்னிட்டு சலாம் சொல்கிறார் என்று நினைக்கக்கூடிய செல்வந்தர்கள் சமுதாயத்திலே பெருகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. முகம் கொடுப்பதில்லை. அப்படி சலாம் பதில் சொன்னாலும் கூட அவர்களுக்கு முகம் கொடுப்பதில்லை. எங்க முகம் கொடுத்துட்டா ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு சொல்லி, எங்க ஏதாவது புன்முறுவலாக மலர்ந்த முகத்தோடு பார்த்து விட்டால் ஏதாவது தேவையை சொல்லிடுவாங்களோ என்பதற்காக வேண்டி பதில் சொன்னாலும் கூட ஏதோ வேண்டா வெறுப்போட இந்த பக்கத்தில் அழைச்சலாம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இவர்கள் முஸ்லிம்களாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். இவர்கள் அல்லாஹ்வின் உண்மையான அடியார்களாகவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். பிறகு சொல்கிறான், அவர்களை அழைத்து சொல்லுங்கள், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. உங்கள் இறைவன் உங்களுக்காக தன் மீது விதித்துக் கொண்டான் உங்கள் மீது கருணை காட்டுவதை. உங்கள் மீது கருணை காட்டுவதை உங்கள் இறைவன் உங்களுக்காக தன் மீது விதித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி கருணை காட்டுவான் தெரியுமா? நீங்கள் அறியாமல் தவறு செய்துவிட்டு பிறகு அந்த தவறுக்காக திருந்தி தவறிலிருந்து தங்களை நீங்கள் திருத்திக் கொண்டால் அவன் உங்களுக்கு மகா மன்னிப்பாளனாக பெரும் கருணையாளனாக இருக்கின்றான். இதை விட வேறு என்ன தேவை? துன்யாவுடைய செல்வத்தை பெற்று ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறவில்லை என்றால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அப்ப ஏழைகளாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றீர்கள் என்ற நற்செய்தியை வாங்கிக் கொள்ளுங்கள் மூமின்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிலாலுக்கு சொன்னார்கள், ஹப்பாபுக்கு சொன்னார்கள், அம்மாருக்கு சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்து கூலி வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். அல்லாஹ்விடத்திலோ அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலோ கண்ணியத்திலே அவ்வளவு உயர்வானவர்களாக இருந்தார்கள். அப்ப மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதின் பக்கம் செல்கிறான். இப்படி நாம் தெளிவான அத்தாட்சிகளை உங்களுக்கு விவரித்துக் கொண்டே இருக்கிறோம். பாவிகளின் பாதை உங்களுக்கு தெளிவாகிக் கொண்டே இருக்கிறது. நல்லவர்களின் பாதை எது, பாவிகளின் பாதை எது என்று உங்களுக்கு தெளிவாகிக் கொண்டே இருக்கிறது நமது அத்தாட்சிகளை உங்களுக்கு விவரிக்கும் போது. எனவே நீங்கள் முடிவு செய்யுங்கள், நல்லவர்களின் பாதையிலே செல்ல போகிறீர்களா அல்லது பாவிகளின் பாதையிலே சென்று அழியப் போகிறீர்களா? அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். இனி செல்பவரின் மீதுதான் பொறுப்பு இருக்கிறது, அவரைத்தான் சாரும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமை கொண்ட, அகம்பாவம் கொண்ட, கர்வம் கொண்ட அந்த குறைஷி தலைவர்கள் அவர்களை பார்த்து நபியை பேச சொல்கிறான். நபியே, பயப்படாம சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, துணிவா சொல்லுங்க. அல்லாஹ்வை தவிர எந்த கடவுள்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவற்றை நான் வணங்க கூடாது என்று அல்லாஹ் எனக்கு தடை செய்திருக்கிறான். தாவா என்பது மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று. ரொம்ப பேர் தாவான்னு சொன்னா என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? அப்படியே மூடி மறைச்சி மழுப்பி அப்படி இப்படின்னு சொல்லி சுத்தி வளைச்சி, தமிழ்ல சொல்லுவாங்க இப்படி பின்னாடி கழுத்து பக்கமா காதை தொடுற மாதிரி, அந்த மாதிரி பேசுவது தான் தாவாவிலே ஹிக்மத் என்று விளங்கி இருக்கிறார்கள். அதற்காக என்ன அர்த்தம் அல்ல, பிறரை ஏளனமாக பேசுவதோ திட்டுவதோ பிறரை கேவலமாக அசிங்கமாக பேசுவதோ அதுவும் அர்த்தம் அல்ல. தெளிவாக சொல்லுங்கள். நபியிடத்திலே ஒருவர் வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா அன்த, கிராமத்து அரபி, அவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் யதார்த்தமாக பேசிதான் பழக்கம். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறேன். எப்படி? மா அன்த. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆனா நபியும், நான் நபி அப்படின்னு கேட்குறாங்க.
அவருக்கு நபினா அரபியில என்ன அர்த்தங்கிறது தெரியும், ஏன்னா அரபி தானே, அதுவும் கிராமத்து மக்களுக்கு நல்ல தெளிவா தெரியும். அது இருக்கட்டுங்க, நீங்க நபின்னு உங்களை சொல்றீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? மா நபியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பி இருக்கிறான். அந்த நபி, நபின்னு சொன்னா அதுக்கு அரபில செய்தி சொல்பவர் அல்லது உயர்ந்த தகுதி உடையவர் என்று ரெண்டு பொருள் இருக்கு. அப்ப அவர் என்ன கேட்கிறார், செய்தி சொல்பவர்னு சொன்னா யார்கிட்ட இருந்து செய்தியை சொல்றீங்க, எங்க இருந்து செய்தியை கொண்டு வருகிறீர்கள்? மன் அர்ஸலக அப்படின்னு கேட்ட உடனே நபி சொல்கிறார்கள், அர்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அடுத்து கேள்வியை பாருங்க, எதை கொடுத்து உங்களை அனுப்பினான், எதற்கு உங்களை அனுப்பினான்? பிமா அர்ஸலக அப்படின்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா ஒரே வார்த்தை, முதல் வார்த்தை, சிலைகளை உடைக்க வேண்டும் என்று அனுப்பி இருக்கிறான். அர்ஸலனி பிகஸ்ரில் அஸ்னாம், என்னங்க வந்தவர்கிட்ட சிலைகளை உடை தெரிய வேண்டும் என்று அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். அப்புறம் சொல்றாங்க, இபாதத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அனுப்பி இருக்கிறான். வசிலத்தில் அர்ஹாம், உறவுகளை சேர்த்து உறவுகளோடு உறவாடி பாசத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் என்னை கட்டளையிட்டு அனுப்பி இருக்கிறான். ஓ அப்படியா, அது நல்ல மார்க்கம் தானே. அப்ப நானும் உங்க கட்சியில சேர்ந்துக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி பாருங்க, இதான் ஹகீகத். சத்தியத்தோடு இஹ்லாஸோடு தெளிவாக சொல்லப்படுமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த உள்ளத்திலே நன்மை இருக்குமேனால் கண்டிப்பாக அது அங்கே ஏற்றுக்கொள்ளும். அதனால ரொம்ப பயந்துகிட்டுலாம் இருக்க வேண்டியது கிடையாது. ஹக்கை தெளிவாக கண்ணியமாக ஞானத்தோடு சொல்வதிலே நாம் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபியை தெளிவாக சொல்லுங்கள், அல்லாஹுவை தவிர நீங்கள் எதை வழிபட்டாலும் சரி நான் அதை வழிபடக்கூடாது என்று எனக்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான். அது மட்டுமா, உங்கள் மன இச்சைகளை ஒரு காலம் நான் பின்பற்ற மாட்டேன். நீங்கள் பின்பற்றுவதெல்லாம் செய்வதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதத்தில் இறக்கப்பட்டதல்ல, அவையெல்லாம் உங்களுடைய மன இச்சைகள். நீங்கள் செய்வதெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள். நானும் அப்படி நடந்து கொண்டால் நான் வழிகட்டு விடுவேன். நான் நேர்வழி பெற்றவர்கள் ஒருவராக இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்வதோ என் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான ஆதாரம். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது, நீங்கள் அதை பொய்ப்பிக்கிறீர்கள். நீங்கள் என்னிடத்திலே தண்டனையை உடனடியாக கேட்கிறீர்களா? குறைஷிகளுக்கு அதான் ஒரு பெரிய பிரச்சனை. மிரட்டுறீங்களா எங்களன்னு கேட்டாங்க. யாரை பார்த்து? நபியை பார்த்து. என்ன எது சொன்னாலும் நூஹ் நபியை கொண்டு வர்றீங்க, அப்புறம் லூத் நபியை கொண்டு வர்றீங்க, அப்புறம் ஹூது நபியை கொண்டு வர்றீங்க, சாலிஹ் நபியை கொண்டு வர்றீங்க. அவங்களுக்கு வேதனை வந்த மாதிரி வந்துருன்னு சொல்லி சும்மா சும்மா மிரட்டிடுறீங்களா? கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நபி இடத்திலே பேசினார். அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்ல சொன்னான், நபியே நான் சும்மா உங்களை மிரட்டல, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அவசரப்படுத்துகின்ற வேதனை என்னிடத்திலே இல்லை, அதிகாரம் அல்லாஹ்விற்கு சொந்தமானதாக இருக்கிறது. அவன் சத்தியத்தை எனக்கு விவரித்து சொல்கிறான், நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். விவரிப்பாளர்களில் அல்லாஹ் சிறந்த விவரிப்பாளர். நீங்கள் அவசரமாக கேட்கக்கூடிய அந்த வேதனை எனது கையிலே இருக்குமேனால், எனது சக்திக்கு உட்பட்டு இருக்குமேனால் எப்போதோ காரியம் முடிஞ்சிருக்கும், எப்போதோ காரியம் தீர்க்கப்பட்டிருக்கும். அநியாயக்காரர்களை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். எனக்கு என்ன தெரியும்? நான் யார்? நான் ஒரு தூதர். மறைவானவற்றின் ஞானமோ அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். யாருக்கு எப்ப தண்டனையை கொடுக்கிறது, எத்தனையோ நபர்களை அவர்களை தண்டித்து விடலாம் என்று மனிதர்கள் எண்ணுவார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் ஹிதாயத்தின் வாசலை திறந்து வைத்திருப்பான். அபூ சுஃபியானை எடுத்துக்கொள்ளுங்கள், காலிதை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹிந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அம்ர் இப்னு ஆஸை எடுத்துக்கொள்ளுங்கள், அபூ சுஃபியானை எடுத்துக்கொள்ளுங்கள், முஆவியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன். எத்தனையோ மக்காவுடைய அந்த குறைஷி தலைவர்கள் ஆரம்பத்தில் நபிக்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். பின்னால் ஒரு காலம் வந்தபோது அவர்களும் சத்தியத்திற்கு பணிந்தே விட்டார்கள். அப்ப அதனால என்ன முடிவு எப்படி நடக்கிறது என்பது அல்லாஹ்க்கு நீங்க யாரும் சொல்லித்தர தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது. அல்லாஹ் கவனித்துக் கொண்டு வருகிறான். அவனுக்கு என்ன ஞானம் இல்லை? யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், தரையில் உள்ளது, கடலில் உள்ளது. ஏன் மரத்திலிருந்து ஒரு இழை விழுந்தாலும் கூட அல்லாஹ்வின் ஞானம் இல்லாமல் அது விழுவதில்லை. இந்த பூமி பரப்பிலே, பூமியின் ஆழத்திலே பதியக்கூடிய விதைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வின் இல்மின்படிதான் பூமியிலே விழுகின்றன. அது விளைவதும் அல்லாஹ்வின் இல்மின்படிதான். பூமியிலே ஈரமானதோ காய்ந்ததோ இந்த ரெண்டுத்துல ஒன்னா தான் இருக்கணும். ஒன்று ஈரமா இருக்கணும் அல்லது
காஞ்சிருக்கணும். எதுவாக இருந்தாலும் நமது தெளிவான பதிவு புத்தகத்திலே இருக்கிறது. நீங்கள் இரவிலே தூங்கும் போது உங்களை உணர்வற்றவர்களாக ஆக்கக்கூடியவன் யார்? பகலிலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அறிபவன் யார்? உங்களுக்கு ஒரு தவணையை வைத்து அந்த தவணையிலே உங்கள் கதையை முடிப்பவன் யார்? உங்கள் வாழ்க்கையை முடிப்பவன் யார்? பிறகு நீங்கள் யாரிடத்திலே கொண்டு வரப்படுகிறீர்கள்? அந்த அல்லாஹ்விடம் தானே. அவன் தானே இவற்றை எல்லாம் செய்கிறான். நாளை மறுமையிலே உங்களுக்கு அனைத்தையும் செய்தியாக சொல்லி காட்டுவான். அவனுக்கு என்ன ஆற்றல் இல்லையா? படைப்பினங்கள் அனைத்தின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். வயுருசிலு அலைக்கும் ஹஃபதா, உங்களுக்கு ஒரு தவணை வைத்திருக்கிறான். அந்த தவணை வரை நீங்கள் மரணமாகி விடாமல் அவன் உங்களை பாதுகாப்பதற்காக வானவர்களின் ஒரு கூட்டத்தையே வைத்திருக்கிறான். சில பேர் சொல்லும்போது நீங்க பார்த்திருக்கலாம், மயிரிழையில தப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எங்க தப்புனாரு? மலக்கு அங்க பாதுகாத்தார். அல்லாஹ் மலக்கை வைத்து பாதுகாத்தான். டிரைவர் சமாத்தியமா ஓட்டி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அவர் சமாத்தியமா அப்படியே காப்பாத்திட்டார் அப்படிமா. இவர் எங்க காப்பாத்துறது? உனக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே அவனது வானவ பாதுகாவலர்களை அனுப்பி அந்த இடத்துல அவன் உயிர் போகாம அல்லாஹ் வச்சிருப்பான். எப்போ உனது விதியின் நேரம் வருகிறதோ முடிஞ்சிச்சு, அல்லாஹ் சந்திக்க விட்டுருவான். வயுருசிலு அலைக்கும் ஹஃபதா ஹத்தா இதா ஜாஹதகுமுல் மௌத், மௌத் வந்தால் தவஃபத் ருசுலுனா, நமது தூதர்கள் வாங்கிக் கொள்வார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன், அவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள், அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். என்னடா இவர் ஃப்ளைட்ல பறந்துகிட்டு இருக்கிறாரு, இவரை வரவேற்கிறதுக்கு மாலையோட 10 பேர் கீழே நிற்கிறாங்களே, ஜனாசாவை தான் வரவேற்கும். இப்படி அவர் எதையும் கண்டுகொள்ளவே மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான், சும்மருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக். குர்ஆனுடைய பாணியே அப்படித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் கொண்டு வருவான். துன்யால சொல்லிக்கிட்டே இருப்பான், திரும்ப கொண்டு வந்து மறுமையில நிறுத்திக்கிட்டே இருப்பான். பிறகு நீங்கள் எங்கே வரப்போகிறீர்கள்? மூத்தா போயிட்டா வேற எங்கேயாவது உங்களுக்கு அடைக்கலம் இருக்குதா? வேற ஏதாவது ஒரு உலகம் இருக்குது, அங்க போய் நீங்க சேஃப்டியா என்னிட்ட இருந்து தப்பிச்சு போய் இருக்கிறதுக்கு? என்னிடம்தான். நான் யார்? உங்களது உண்மையான எஜமானன். என்னிடம்தான் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கே சொந்தமானது. ரொம்ப சீக்கிரமா உங்களிடத்தில் விசாரணை செய்து முடித்து விடுவேன். மக்களுக்கு ஒரே சந்தேகம், கோடிக்கணக்கான மக்கள் நாளைக்கு மறுமையில் வருவாங்களே, அல்லாஹ் எப்படி விசாரிக்க போறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களே. அல்லாஹ் சொல்கிறான், விசாரிப்பதில் நான் ரொம்ப ஸ்பீடானவன். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே கேள்வி மேல கேள்வி கேட்க சொல்கிறான் நபியை பார்த்து. நபியே, நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள். இரவின் இருள்களிலே அல்லது பகலின் இருள்களிலே, தரையிலே, கடல்களிலே உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உங்களை பாதுகாப்பவன் யார்? அவனிடத்தில் தானே பயந்து பணிவாக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். இந்த துன்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்தால் நன்றி உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்று சொல்கிறீர்களே. இந்த துன்பத்திலிருந்து மட்டுமா? எல்லா துன்பத்திலிருந்தும் அவன் தான் உங்களை பாதுகாக்கிறான். ஆனால் பிறகு நன்றி கெட்டவர்களாக அவனுக்கு இணை வைத்து விடுகிறீர்களே. சரி, அப்படி ஒரு தடவை தப்பி நீங்க போயிட்டீங்க, அடுத்து உங்களுக்கு நம்ம வேதனை செய்ய முடியாது. என்ன மனுஷன் நினைக்கிறான், இந்த தடவை சரி அல்லாஹ்ட்ட கேட்டு நம்ம தப்பிச்சு வந்துட்டோம், அதுக்கப்புறம் இனி நமக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மேலிருந்தும் அவன் வேதனையை இறக்குவான், உங்களுக்கு கீழிருந்தும் வேதனையை உருவாக்குவான். உங்களை பல கோஷ்டிகளாக, பல குரூப்புகளாக, பார்ட்டிகளாக மாற்றி ஒருவரை கொண்டு ஒருவரை அழிக்கவும் செய்வான். நமது அத்தாட்சிகளை எப்படி நாம் தெளிவுபடுத்துகிறோம் பாருங்கள். அவர்கள் சிந்தித்து புரிய வேண்டுமே. எப்போது மக்கள் ஈமான், இஸ்லாம் என்ற அந்த அடிப்படையை தவறுவார்களோ, அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து பிறழ்வார்களோ, அவர்களுக்கு மத்தியிலே இந்த மூன்றில் ஒரு வேதனை கண்டிப்பாக வரும். ஒன்று வானத்திலிருந்து அல்லது பூமியிலிருந்து, அல்லது அவர்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை அடித்துக் கொண்டே இருக்கும். நபியே, அவர்கள் உங்களை பொய்ப்பித்தாலும், இது உண்மையாக இருந்தும் அவர்கள் உங்களை ஏற்க மறுத்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் அவர்களுக்கு ஏஜென்ட்டும் அல்ல, பொறுப்புதாரியும் அல்ல. குல்லஸ்து அலைக்கும் பிவக்கீல். அவங்களெல்லாம் கண்டிப்பா கையும் காலையும் கட்டி பிடிச்சி ஈமானுக்குள்ளார நுழைச்சிறதுக்கு நம்ம அனுப்புனா நீங்க ஏஜென்ட்டும் அல்ல, வக்கீலும் அல்ல. குல்லஸ்து அலைக்கும் பிவக்கீல் லிகுல்லி நபையின் முஸ்தகர் வஸௌஃப தஅலமூன். ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்திலே அது நடக்கும், நீங்கள் அறிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடையில இன்னொரு விஷயத்தை சொல்றான். என்ன விஷயம்? சில பேர் அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிகாசம் செய்கிறார்கள், மூமின்களை பரிகாசம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நபியை நீங்கள் பார்த்தால் அதனால மனவேதனை அடையாதீர்கள், அவங்கள விட்டுட்டு நீங்க விலகுங்க. இப்போ ஒரு மஜ்லிஸ்ல நீங்க தாவா கொடுக்குறீங்க,
அல்லது ஒரு நண்பரிடத்துல நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை முஹம்மது ரசூலுல்லாஹுவை எடுத்து சொல்கிறீர்கள், தீனை எடுத்து சொல்கிறீர்கள். அவர்கள் கேட்பதை விட்டுவிட்டு பரிகாசம் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், மறுக்கிறார்கள், வேறு விதமான முறையிலே திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்றால் அதுக்கு தான் அல்லாஹ் ஒழுக்கம் சொல்கிறான், நபியே அதோட முடிச்சிருங்க, ஃபஅரிது அன்ஹும், முடிச்சிருங்க. அவர்கள் வேறு பேச்சுக்கு திரும்புகின்ற வரை, எப்ப அவர்கள் சொல்வதை பரிகாசம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பேச்சை தொடராதீர்கள், அங்கே நீங்கள் அமரவும் செய்யாதீர்கள். அப்படி மேற்கொண்டு நீங்க அவங்க பரிகாசம் செய்யறதை கேட்டுக்கிட்டு அங்க அமர்ந்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்க மேலையும் குற்றமாகிவிடும். அப்ப யார் தக்குவா அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கிறார்களோ, நீங்க சொன்னது நல்ல எண்ணத்துல சொன்னீங்க, அவர்கள் பரிகாசம் செய்தார்கள், அதனால் உங்கள் மீது குற்றமாகி விடாது. ஏன் அவர்கள் தீனை பரிகாசம் செய்கிறார்கள்? அவர்களை உலகம் மயக்கி வைத்திருக்கிறது, அவர்களை உலக வாழ்க்கையின் இன்பம் மயக்கி வைத்திருக்கிறது. அந்த பெருமையில எப்படி துன்யாவுடைய அந்த செல்வத்தின் கர்வத்திலே அவர்கள் மறுக்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். இதை நீங்க பார்க்கலாம். யார் அல்லாஹ்வுடைய தீனை ரொம்ப பரிகாசம் செய்வாங்கன்னு சொன்னா, யார் நல்ல மிதப்பான செல்வத்தில் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லப்படும் போது தீனு அவங்களுக்கு ரொம்ப பரிகாசமா இருக்கும். இது காபிர்கள்ட்ட மட்டும் இல்லைங்க, இது முஸ்லிம்கள்ட்டயே இருக்கு. அதாவது முஸ்லிம் என்ற பெயரில் சமுதாயத்துக்குள்ளார இருக்கிறாங்கல்ல அவங்களே இது செய்யறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் முஸ்லிம்களில் பணக்காரர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள சாதாரண மக்கள் நோன்பு வைக்கும்போது, என்ன உன் வீட்டில் பஞ்சமாக ஏற்பட்டு போச்சு, பட்னி கிடக்கிற, இப்படி பேசுபவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சம்பாதிக்கிறதுல அல்லாஹ் கொடுத்து நாங்கள் என்ன பிச்சைக்காரனா போறதா என்று பேசுபவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. சும்மா தொழுகன்னு போயிட்டே இருந்தா எங்களுக்கு வியாபார வெட்டியெல்லாம் யார் வந்து பார்க்கறது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அங்கே காஃபிர்கள் பேசினார்கள் அப்போது, இப்போது முஸ்லிம்களிலேயே ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல உண்மையிலே. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், துன்யாவுடைய மயக்கத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நபியே, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எப்படி பார்ப்போம்? லைஸ லஹா மின் தூனில்லாஹி வலிய்யுன் வலா ஷஃபியா. அந்த நாளிலே எந்த பாதுகாவலரும் பரிந்துரையும் இருக்க மாட்டாரு. அப்ப நம்ம வச்சு இவர்களை பார்த்து கொள்வோம். அவன் என்னதான் நாளைக்கு மறுமையில் அங்க வந்துகிட்டு எப்படியாவது நஷ்ட ஈடு கொடுத்து தப்பிச்சுக்கலாம், அங்க வந்து லஞ்சம் கொடுத்துடலாம் என்று அவன் நினைப்பானே. ஆனால் எவ்வளவுதான் அவன் பிரதிபலனை கொடுத்து ஏதாவது கொடுத்து தப்பிக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே முடியாது. உலாயிகல் லதீன உபுசிலு பிமா கஸபு, அவர்கள் தான் நஷ்டவாளிகள். லஹும் ஷராபும் மின் ஹமீம், அவர்களுக்கு கொதிக்கின்ற குடிபானம் உண்டு. வஅதாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஃபுரூன், அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. நபியே, நீங்கள் அவர்களிடத்திலே பேசுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறொரு கடவுளை நாங்கள் அழைக்க வேண்டுமா? மக்காவிலே அல்லாஹ்வின் தூதரையும் சரி, ஏனைய பலவீனமான மூமின்களையும் சரி காஃபிர்கள் துன்புறுத்தி கொண்டிருந்தார்களே. ஒன்று, எங்களுடைய மதத்துக்கு வந்துருங்க, எங்களுடைய கடவுளை வணங்குங்கள், அல்லது இதை குறை சொல்லாம சும்மா வாயை பத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நபியே, எங்களுக்கு பலன் அளிக்காத, தீங்கு தராத அந்த ஒன்றிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும், அதையா நாங்கள் வணங்க வேண்டும்? அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழி காட்டியதற்கு பிறகு எங்கள் குதிகால்களின் மீது நாங்கள் திரும்பிவிட வேண்டுமா? ஷைத்தான் வழிகெடுத்தவனை போன்று நாங்கள் மாறிவிட வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் உண்மையான நேர்வழி. அந்த அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்விற்கு பணிய வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறி மூமின்களுக்கு தர்பியத்து செய்கிறான். மூமின்களே, இந்த ஈமான் பாதுகாக்கப்பட்டு இந்த ஈமானிலே உங்களுக்கு உயர்வு வேண்டுமென்றால் வன் அகீமுஸ் ஸலாத், தொழுகையை கரெக்டா தொழுங்கள், சரியா தொழுது கொண்டிருங்கள். வத்தகு, அவனை பயந்து கொண்டிருங்கள். அவன் பக்கம்தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அவன் தான் வானங்களையும் பூமியையும் சத்தியத்தோடு படைத்திருக்கிறான். அவன் எதை நாடினாலும் சரி குன் என்று சொல்வான், ஆகிவிடும். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கொண்டே வந்து அந்த மறுமையின் காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறான். மறுமை என்பது ரொம்ப பெரிய தூரமா நினைக்காதீங்க. அல்லாஹு தஆலா ஒரு வானவரை படைத்திருக்கிறான். அந்த வானவர் ஒரு தடவை ஊதுனா உலகமே அழிஞ்சிரும், ரெண்டாவது தடவை ஊதுனா எல்லாமே எந்திரிச்சிடும், அவ்வளவுதான். وما امر الساعه الا كلمح البصر او هو اقرب. அல்லாஹ் சொல்கிறான், மர்மை என்பது ஒரு கண் சிமிட்டும் நேரம் தான், அதை விட அருகில் தான் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அப்பா இவ்வளோ பெரிய வானம், ஏப்பா இவ்வளோ பெரிய மலை, இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய கடவுள், இப்படி இந்த உலகத்தை பார்த்து பிரமைப்பட்டு கொண்டிருக்கிறோமே.
அல்லாஹ் சொல்கிறான், ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய குதிரத்திற்கு முன்னால், இதை ஆக்கிய எனக்கு முன்னால் இதை அழிப்பது எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு வானவர் வைத்திருக்கிறேன், அந்த வானவர் ஊது குழாயிலே ஒரு முறை ஊதினால் எல்லாம் அழிந்துவிடும், பஸ்பமாகிவிடும். அல்லாஹ் அக்பர். அப்ப எனவே நீங்கள் மறுமையை தூரமாக கருதாதீர்கள், மறுமையை கண்ணுக்கு முன்னால் அதை நினைத்துக் கொண்டே இருங்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்காவிலே வசித்தார்களோ, எந்த மக்காவிலே காபத்துல்லா இருக்கிறதோ, எந்த காபத்துல்லாவிற்குள் பல சிலைகளை வைத்து முஷ்ரிக்குகள் வணங்கி கொண்டிருந்தார்களோ, யார் எங்களது மூதாதையின் முதல் தந்தை இப்ராஹிம் என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தார்களோ, அந்த இப்ராஹிமுடைய வரலாறுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த குறைஷி காஃபிர்களையும் அல்லாஹ் அழைத்து செல்கிறார். இப்போ அவங்க மூதாதை இப்ராஹிம்னு பெருமைப்படுறீங்களே, அவர் கட்டிய இந்த இறை இல்லம் உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் தான் இதை பாதுகாப்பீர்கள், இதை பராமரிப்பீர்கள் என்று பெருமை கொள்கிறீர்களே, அந்த இப்ராஹிமுடைய மார்க்கம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இப்படி இன்றைக்கு பள்ளிவாசலை நம்ம ஆளுங்க கட்டிக்கிட்டு ஆள்ற மாதிரி தான். மஸ்ஜிதுக்கு முத்தவல்லியா இருக்கணும், ஆனா மஸ்ஜிது எதுக்காக வேண்டி கட்டப்பட்டதுன்னு அவருக்கு தெரியாது. எப்படி மஸ்ஜிதை பராமரிக்க வேண்டும் என்ற பெருமை எனக்கு சேர வேண்டும், நான் பள்ளிக்கு செலவு செய்யறேன், பள்ளி எனக்கு சொந்தமானது, பள்ளியை நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா மஸ்ஜிதினுடைய நோக்கத்தை அறிய மாட்டார்கள். எந்த ஒரு தௌஹீதின் அடிப்படையில் மஸ்ஜித் நிர்மாணிக்கப்பட்டதோ நிறுவப்பட்டதோ அதன் அடிப்படையிலேயே அது பராமரிக்கப்பட வேண்டும். ஆனா இன்றைக்கு தௌஹீதுக்கு மட்டும் மஸ்ஜிதில் இடம் இல்லை, பாக்கி மிச்சம் மீது எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. எப்படி ஷிர்க் எந்த வகையில் சொல்லப்பட்டாலும் சரி, பிதஅத்துகள் எந்த வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் சரி, அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹுடைய ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் பள்ளியிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சுருக்கமா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈமானிலே மிக உயர்ந்த தரஜாவை அடைந்தவர்கள். அவங்க தங்களது சமுதாயத்தை பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக தன்னுடைய தந்தையிடமிருந்து அந்த அழைப்பை ஆரம்பிக்கிறார்கள். தனது தந்தை ஆதர் இடத்துல போய், தந்தையே, இந்த மாதிரி சிலைகளை செதுக்கி அதை கடவுள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களையும் உங்களது சமுதாயத்தையும் நான் வழிகேடிலே பார்க்கிறேன். இது ஒரு சரியான ஒரு கொள்கையாக எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப இப்ராஹிம் நபியுடைய உள்ளத்திலே அந்த ஈமானிய ஒளி சுடர் விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து வகதாலிக நுரி இப்ராஹிம மலக்குத்த ஸமாவாத்தி வல் அர்தி வலியகூன மினல் மூகினீன், வானம் பூமியின் பேராட்சிகளை காட்டி தான் யார், எப்படி இன்றைக்கு ஓதுன வசனத்துல அல்லாஹ் மூசா நபிக்கு தன்னை கற்றுக் கொடுத்தான் அல்லவா, நான் தான் அல்லாஹ், என்னை தான் நீ வணங்க வேண்டும் என்று. அப்ப ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத்தின் ஆரம்பத்திலே தன்னுடைய இல்மை கொடுப்பான். அல்லாஹ் யார், அவனை எப்படி வணங்க வேண்டும், ஷிர்க் என்றால் என்ன, இந்த விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அப்ப இப்ராஹிம் நபிக்கு மொத்தமா 7 வானத்துல என்ன இருக்குங்கிறது அல்லாஹ் காட்டி கொடுத்தான் ஒரே நேரத்தில். அல்லாஹ் அக்பர். வகதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்தஸ் ஸமாவாத், 7 வானங்களின் பேராட்சிகளை இப்ராஹிமுக்கு நாம் விவரித்து கொடுத்தோம், காட்டி கொடுத்தோம். பூமியின் அண்ட சராசரங்களின் ஆட்சியும் அவருக்கு நாம் காண்பித்து கொடுத்தோம். ஏன், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட், மிக உறுதியான மூமினாக அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் அடுத்தவர் தாங்க வேண்டியிருக்கிறார். அப்ப இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்து, உங்க கௌமிடத்துல போய் பேசுங்க. அத்தா கேட்க மாட்டேங்கிறாரா, கௌமிட்ட போய் பேசுங்க. கௌமெல்லாம் ராத்திரி வந்த உடனே அவங்க பார்த்தாங்க, என்ன அழகான நட்சத்திரமா இருக்கு, இதை கடவுளா எடுத்துக்கலாமா, இதான் நமது கடவுளா, இது என் கடவுளா இருக்குமா அப்படின்னு பேசுறாங்க. பேசுனா எல்லாரும் ஆமா இருக்கலாம்ல. அதுலேயும் குறிப்பா அந்த இப்ராஹிம் நபியுடைய கூட்டத்தார்கள் வானசாஸ்திரத்தில் ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. வானசாஸ்திர கலைகள்ல நட்சத்திரத்தினுடைய அந்த ராசி பலன்கள் பார்ப்பது, இவற்றிலே ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால சரி அதுதானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்க. கடைசியில பகல்ல பார்த்தா எல்லாமே காணா போச்சு. அப்ப இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள், என்னப்பா ராத்திரில வருது பகல்ல போயிடுது, காணா போயிடுது, இப்படி மாறக்கூடியது, அழியக்கூடியது, காணா போகக்கூடியது, இதெல்லாம் கடவுளா வச்சு நம்ப முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் திரும்ப பேச்சுக்கு வர்றாங்க. மக்கள் எல்லாம் சபையில ஒன்று கூடி இருக்கும் பொழுது சந்திரனை பார்த்துட்டு, இது ரொம்ப அழகா இருக்குல்ல, இது மற்றதை விட நல்ல பெருசா தெரியுதுல, ஓ அப்ப நம்ம இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க.
காலையில் பார்த்தா அதுவும் காணா போச்சு. இப்போ சொல்கிறாங்க, எனது இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நமக்கு வழிகாட்ட வேண்டும், இல்லை என்றால் நாம் வழிகட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி 2வது ஸ்டெப்பில் ரப்பு என்று ஒருவன் இருக்கிறான், படைத்தவன் என்று ஒருவன் இருக்கிறான்னு கொண்டு வராங்க. அடுத்து 3வது நாள் காலையில் சூரியனை பார்க்குறாங்க. எப்பா فلما رأى الشمس بازغة قال هذا ربي هذا أكبر. இதுதாங்க என் கடவுள், இதுதான் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில் பார்த்தா சாயந்தரத்தில் அதுவும் காணாமச்சு. ஃபலம்மா அஃபல அப்படி சொன்ன உடனே இந்த 3 நாள் பயான் பண்றாங்க. இப்படியே படைப்புகளை காட்டி, இந்த இது இதை விட பெருசா இருக்கு, இது இதை விட பெருசா இருக்கு, இது இதை விட வெளிச்சமா இருக்குது, இது இறைவனா இருக்க முடியுமா, கடவுளா இருக்க முடியுமா? ஏன்னா மக்களுக்கு குறிப்பா இந்த பிரபஞ்சத்துல நட்சத்திரம், சந்திரன், அதே போல சூரியன், இதை நம்புறதுல ஒரு பெரிய கொள்கை கோட்பாடு இருக்குது. அப்ப இது எதுவுமே ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே அப்ப அவர்களுக்கு நேரடியா வர்றாங்க. பாருங்க, வானங்களையும் பூமியையும் அவற்றில் உள்ள இந்த நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்த ஒருவன் இருக்கிறான், அவனை தான் நான் முன்னோக்கி கொண்டிருக்கிறேன், நீங்கள் இணை வைக்கக்கூடிய எதையும் நான் அவனுக்கு இணையாக்க மாட்டேன் அப்படின்னு 3வது நாள் போட்டு உடைச்ச உடனே வந்துட்டான சண்டைக்கு. ஆஹா, என்னமோ நீ எங்க கூட்டத்துல சேர்ற மாதிரி ஏதோ பேசுற மாதிரி பேசினா கடைசியில எங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வேற ஏதோ மார்க்கத்துக்கு கொண்டு வரியே என்று சண்டை போட ஆரம்பித்தார்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீரத்தை பாருங்க. தனி ஒரு ஆளா நிக்கிறாங்க, ஊரே சேர்ந்து நிக்குது, சமுதாயமே சேர்ந்து நிக்குது. கேட்கிற கேள்வியை பாருங்க, அத்துஹாஜூனி ஃபில்லாஹ் வகத் ஹதான். நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், படைத்த ரப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், அவன் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள். எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நீங்கள் இந்த சிலைகளை கூறி, இந்த பொம்மைகளை கூறி என்னை பயமுறுத்துகிறீர்களா? வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி. நீங்கள் இணை வைக்கின்ற இந்த சிலைகளில் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். என்ன செய்ய முடியும் உங்களால? இல்லா யஷா ரப்பி ஷைஆ. எனது இறைவன் நாடினால் தான் எதுவும் எனக்கு நடக்கும். வஸிஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா. எனது இறைவனுடைய ஞானம் விசாலமானது. அஃபலா ததக்கரூன். நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்கள், உங்களுக்கு அறிவு இல்லை, நீங்கள் உணர மாட்டீர்கள். வகைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும் பிஹி. நான் எப்படி பயப்பட முடியும் இந்த பொம்மைகளுக்கு, இந்த அற்ப சிலைகளுக்கு நான் எப்படி பயப்பட முடியும்? வலா தகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா. அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை நீங்கள் பயப்படுவதில்லை, அந்த படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைப்பதை நீங்கள் பயப்படவில்லை, அவனை நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பொம்மையை காட்டியா என்ன பயமுத்துறீங்க? ஃபையுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்னி இன் குன்தும் தஅலமுன். நேரம் வரும், பயத்து அதாவது அபயமுடையவர்கள், பாதுகாப்புடையவர்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள். ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இவனோ என்னன்னு பார்த்தா மிரட்ட ஆரம்பிச்சுட்டானோ. யார? இப்ராஹிம் நபிய மிரட்ட ஆரம்பிச்சுட்டானோ. யார் பயப்படுவது? அந்த நபியா பயப்படுவது? மிரட்டுவதற்கு பயப்படவே மாட்டேன். என்ன செய்ய முடியும்? செஞ்சு கொள்ளுங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி காட்டு. அல்லதீன ஆமனு வ லம் யல்பிஸு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வ ஹும் முஹ்ததூன். யார் ஈமானிலே இணை வைத்தலை கலக்காமல் அல்லாஹ்வை நம்புவதிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இப்படி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. இனி என்ன செய்ய முடியும்? செஞ்சுக்க பார்க்கலாம் சொல்லிட்டு அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு நிகழ்வு நடக்குது. அது இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் அன்பியால வரும். அல்லாஹ் இப்பொழுது எவ்வளவு பெருமையாக சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? எனது இப்ராஹிமை பாருங்கள், அவர் எப்படி அந்த இணை வைக்கின்ற மக்களுக்கு முன்னால் பேசினார். இவையெல்லாம் நான் அவருக்கு கொடுத்த ஞானங்கள், நான் அவருக்கு கொடுத்த ஆதாரங்கள். அவரை நாம் பலப்படுத்தினோம், நாம் நாடுகின்ற மக்களின் கண்ணியங்களை நாம் உயர்த்துவோம். உமது இறைவன் ஞானமிக்கவன், நன்கு அறிந்தவன். ஏன் இப்ராஹிமுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீரத்தை கொடுத்தோம் என்றால் அவருடைய உள்ளத்திலே அத்தகைய ஈமான் இருந்தது, அல்லாஹுவின் மீது அன்பு இருந்தது, அல்லாஹுவிற்காக தன்னை இழக்க வேண்டும், தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த துடிப்பு இருந்தது. நாம் அவருக்கு அதை கொடுத்தோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான்? யாரெல்லாம் இப்ராஹிமுடைய வழியிலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு துணிவார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த ஞானத்தை, அந்த விளக்கத்தை, அந்த வீரத்தை கொடுப்பான். இது என்னமோ எங்கேயோ போய் வாங்கிட்டு வர்றதில்ல, கொடுக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த ஒரு இப்ராஹிம் நபியை நேசித்து அவர்களுடைய பாதையிலே அழைக்க நாம் துணிந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீது பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ன செய்து கடைசி 10க்கு ரெடி ஆயிட்டீங்க இன்ஷா அல்லாஹ்.